எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோமே, ரிவைவல் என்று சொல்லியே பேசிக்கொண்டிருக்கிறோமே, அப்படின்னா என்ன, எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதல் என்பது ஆண்டவருடைய நாமத்தினாலே நடைபெறுகிற ஒன்று. எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், அல்லது எழுப்புதல் இப்பொழுது ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை எதை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம் என்றால், இன்றைக்கு இருக்கிறதை போல ஜனங்கள் ஒரு முரட்டாட்டம் இல்லாமல் அல்லது ஆண்டவருடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஒரு அனலோடு கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுப்புதலிலே உண்டாகும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே, 9 மணிக்கு ஆலய ஆராதனை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பாருங்கள் 10 மணிக்கும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், 10:30 மணிக்கும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், 11 மணிக்கு முடிகிற வேளையில வந்து தலையை காட்டிட்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எழுப்புதல் என்கிற ஒன்றை ஆண்டவர் அனுப்பிவிட்டால், அந்த எழுப்புதல் நாட்களிலே 9 மணிக்கு ஆலய ஆராதனை அப்படி என்றால் 8:45 8:45 ஆலயத்தை தேடி ஓடி வந்து உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள், பாடல்களை பாட ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கெல்லாம் மக்களை இதை செய்யுங்க, கை தட்டுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கைகளை கட்டி அப்படியே சிலையாக அசைவற்ற ஒரு மனிதனாக நின்று கொண்டு அப்படியே ஆலயத்தை விட்டு வெளியே போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எழுப்புதல் நாட்களில் அப்படி இருக்க மாட்டார்கள். யாரும் நீங்க பாடுங்க என்று சொல்ல வேண்டாம், யாரும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்களாகவே உற்சாகத்தோடு கூட செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எழுப்புதல் நாட்களிலே வேத வார்த்தை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார்கள். எழுப்புதல் நாட்களிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு என்ன பேச போகிறார் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் ஜனங்களுக்குள்ள இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். ஸோ ஆண்டவருடைய காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள். எங்க பார்த்தாலும் இங்க அற்புதம் நடந்து விட்டது, இங்க அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது, இங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், வியாதிகள் சுகமாகிறது என்கிறதை நாம் அடிக்கடி கேள்விப்பட ஆரம்பிப்போம். சாதாரண மக்கள் ஜெபிக்கும் பொழுது, சிறுவர்கள் ஜெபிக்கும் பொழுது, வாலிபர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் ஆண்டவருடைய காரியத்தில் உண்டாகும். அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பெரையா என்கிற பட்டணத்தார் பவுல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் அல்லவா? அதே போல ஜனங்களுக்குள்ள ஒரு வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சையை காண முடியும். அருமையான தேவன் பிள்ளைகளே, அதுதான் எழுப்புதலின் நாட்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜெபத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆங்காங்கு தேவனுடைய மனிதர்கள் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுப்புதலை பற்றி. ஆகவே நாமும் இந்த 5வது நாளிலே எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற எழுப்புதலின் செய்தி என்ன அப்படி என்றால், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் எழுப்புதலான காரியங்களை செய்ததைத்தான் நான் சொல்ல போகிறேன். அதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதலுக்கு தேவையான காரணிகள் என்கிற தலைப்புல ஒரு 4 காரியங்கள், அந்த எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தனி நபர், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த 4 காரியங்கள், அல்லது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த 4 காரியங்கள் எழுப்புதலுக்கு எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடி என்று பெயர் பெற்ற எலிசபெத் சகரியா தம்பதிகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு அருமையான குடும்பம்.
ஆனால் இந்த குடும்பத்துல பிள்ளை செல்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சகரியாவுக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அந்த நடைபெறுகிற சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வாக்கை நம்பாத இந்த சகரியா தேவாலயத்தில் பணிவிடை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது அவன் ஊமையனாக வெளியே வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வாக்கின்படியே எலிசபெத் கருவுற்று ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்று எடுக்கிறாள். அந்த ஆண் பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி உறவினர்கள் எல்லாம் கூடி வந்து தங்களுடைய வழக்கத்தின்படியே, தன்னுடைய குடும்பத்தின் வழக்கத்தின்படியே அதற்கு சகரியா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பப்படும் பொழுது, இல்லை இல்லை அதற்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் சொல்லவும், சரி சரி பேச முடியாத அவனுடைய கணவரிடம் கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லி அவருடைய கேட்கும் பொழுது ஒரு எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அதிலே யோவான் என்று அவர் எழுதுவதையும் நம்ம சரித்திரத்தில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த நிமிஷத்தில் அவனுடைய வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அவன் நன்றாக பேச ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, எழுப்புதலுக்காக அந்த நாட்களிலே ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் இந்த யோவான் ஸ்நானகன் அல்லது திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்பட்டார். அவர் திருமுழுக்கு யோவான். ஏனென்றால் அவருடைய ஊழியத்தின் பாதைகளிலே மனம் திரும்புதலுக்கு என்று அவன் ஞான ஸ்நானத்தை வலியுறுத்தி அன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலுக்கான ஆண்டவர் 4 காரணிகளை ஆண்டவர் பார்த்து எழுப்புதலுக்கு இந்த யோவானை பயன்படுத்தினார். அதில் முதலாவது என்ன அப்படி என்று பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நாம் தேடியும் கண்டுபிடிப்பதற்கு அரிதான ஒரு காரியம். யாருடைய வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேடி கண்டுபிடித்து ஆங்காங்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம கண்கூடாக பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, சிம்பிள் லைஃப் ஸ்டைல், எளிமையான ஒரு வாழ்க்கை. ஏழ்மையான வாழ்க்கை அல்ல, எளிமையான ஒரு வாழ்வு. இன்றைக்கு ஒருவேளை ஆரம்ப காலத்தில் பண வசதிகள் மற்ற வசதிகள் இல்லாத நாட்களிலே எளிமையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பத்தில் இருந்த அந்த எளிமை நம்மை விட்டு மாறிவிடுகிறது. இது எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவனுடைய உணவு எளிமையான ஒரு உணவு, அவன் உடுத்துகிற உடை ஒரு எளிமையான ஒரு உடை, அவன் தங்கி இருக்கிற இடம் ஒரு எளிமையானது. எல்லாமே அவனுடைய வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது இதுதான். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. ஒருவேளை இந்த நாட்களில் இதே போல இருக்க முடியுமா என்று சொல்லி நம்ம கேட்கலாம். இதே போல இருக்க முடியாது. ஆனால் எளிமையான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு நமக்கு எளிமையான வாழ்க்கையை அவர் அடிச்சுவட்டாக நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். எளிமையான வாழ்வு கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் என்பதை மறந்து போகாதிருங்கள். எப்படி பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளமோ, அதே போல எளிமையான வாழ்வும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகனிடம் அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை முறை இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன என்பதை இந்த 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அவன் தெளிவாக சொல்லுகிறான். அதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வார்த்தையில, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தாழ்மை இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது.
யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த அந்த நாட்களில் எல்லாரும் யோவானை தேடி வந்தார்கள். ஒரு ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவன் ஃபேமஸா இருந்தவன் தான். எல்லாரும் தேடி வந்தார்கள். ஆனாலும் அந்த தாழ்மையை அவன் வெளிப்படுத்தாமல் இல்லை. அவனுக்குள்ள எந்த ஒரு பெருமைக்கும் எள்ளளவும் அவன் இடம் கொடுக்கவில்லை. எல்லாரும் என்னை பெருமையாக பேசுகிறார்கள், எல்லாரும் என்னை தேடி ஓடி வருகிறார்கள், நான் யார் தெரியுமா என்று அவன் நினைக்கவில்லை. அப்படி சொல்லவும் இல்லை. அவன் சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அந்த சகோதரர் ரொம்ப நல்ல சகோதரர், அவர் நல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதர், நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஊழியம் செய்யக்கூடியவர், நல்ல முறையில ஆவிக்குரிய கிருபைகளை பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனிதர் என்று சொல்லி ஒருவர் இன்னொருவரை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் அந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமில்லாமல் அவருடைய பாதரட்சைகளை கூட சுமப்பதற்கு, தொடர்ந்து சுவிசேஷங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதரட்சியினுடைய வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் எனக்கு தகுதி கிடையாது, நான் பாத்திரம் அல்ல என்பதை அவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒன்று. நமக்குள்ள இருக்கிற தாழ்மையை ஆண்டவர் பார்த்து நம்மை பயன்படுத்துவார். எழுப்புதல் நாட்களிலே நீ செய் நான் செய் அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஒரு எளிமையான தாழ்மையான ஒரு பணியாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னார்வமாக போய் செய்வார்கள். அதுதான் எழுப்புதல். இன்றைக்கு அந்த தாழ்மைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். பிசாசு இன்றைக்கு தாழ்மையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் பறித்து விட்டு அந்த வெற்றிடத்தில் பெருமை என்கிற ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற ஒரு தீய குணத்தை விதைத்து சென்று விடுகிறான். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மூன்றாவதாக இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, மனிதனை பிரியப்படுத்துகிறவனாக அல்ல, தேவனை மாத்திரமே பிரியப்படுத்துகிறவனாக அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. மனிதனை பிரியப்படுத்தாமல் தேவனையே பிரியப்படுத்தி மனிதனை பிரியப்படுத்தவில்லை என்பதற்கு நிறைய சான்றுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 21ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு காற்பங்கு தேசாதிபதியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது ராஜா அவருடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். அப்போ இது யோவான் ஸ்நானனுடைய காதுக்கு போகிறது. அவர் ராஜா எப்படி இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் இந்த யோவான் ஸ்நானகன் நேரடியாக வன்மையாக அந்த ஏரோது ராஜாவை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீர் உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை அபகரித்துக் கொள்வது சரியல்ல என்று சொல்லி அவன் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதனால ஒருவேளை இந்த யோவான் ஸ்நானகனுக்கு என்ன கிடைத்தது? சிரச்சேதம் தான் கிடைத்தது. பின்பு அவன் உயிரும் போயிடுச்சு. ஆனாலும் தெரிந்தே உண்மையை உண்மை என்றும் அவன் சொல்லக்கூடிய தைரியம் படைத்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். மனிதனை பிரியப்படுத்துவதற்கு விரும்பாதவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்தா நான் ஊழியக்காரன் அல்லவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வார்த்தையை இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய ஊழியர்களும் குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் எழுப்புதல் நாட்களிலே கடிந்து கொள்ளுகிற பிரசங்கம் ஒருவேளை கசப்பாக இருக்கும், ஆனாலும் ஜனங்கள் அதை விரும்புவார்கள். திட்டி பிரசங்கம் பண்றத ஜனங்கள் விரும்புவார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. கடிந்து பேசினாலே இன்றைக்கு ஜனங்கள் விரும்பவில்லை. மேற்பூச்சாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். பட்டும் படாமலும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாவத்தை பாவம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு நிறைய ஊழியர்களுக்கு முதுகெலும்பு இல்லை. இது தவறு என்று சொல்வதற்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு முடியவில்லை. ஆனால் எழுப்புதல் நாட்களில் அப்படி இருக்காது. எழுப்புதல் நாட்களில் பாவம்னா பாவம் தான், இது தப்புன்னா தப்பு தான், நீ இப்படி பேசினது தப்புன்னா தப்பு தான், அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தைரியமாக
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எழுப்புதல் நாட்களிலே இந்த யோவான் ஸ்நானகன் அப்படி இருந்தார். உள்ளதை உள்ளதென்று சொன்னார், தைரியமாக சொன்னார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். அன்றைக்கு பெரியவர்களை பார்த்து, மூப்பர்களை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து, லேவியர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் சொன்னார். அவ்வளவு தைரியசாலி. மனிதனை பிரியப்படுத்தாமல் தேவனை மாத்திரமே பிரியப்படுத்தி ஊழியம் செய்தவர். நான்காவது நாம் பார்த்து முடிக்க போகிறோம். தான் பிரபலமாக வேண்டும் என்று அவர் ஒரு நாள் விரும்பினதாக வேதத்தில் நாம் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு என்னால் அல்லது ஒரு மனிதனால், ஒரு ஊழியரால் ஒரு அற்புத அடையாளம் நடைபெறுகிறது என்றால், ஒரு ஊழியர் ஜெபிப்பதினால ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கிறார் என்றால், அந்த ஊழியர் தன்னை பிரபலமாக்கி கொள்வதற்கு விரும்புகிறார்கள். எல்லாரும் இல்லை, ஆனால் அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். தங்களை பிரபலமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுப்புதலுக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் பிரபலயத்தை அவன் விரும்பவில்லை, பிரபலமாகிறதை அவன் விரும்பவில்லை, தன்னை ஃபேமஸ் படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. ஆகவே தான் வனாந்தரத்திலே அவன் குடியிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். எழுப்புதலுக்கு எப்படி பயன்படுத்தினார்? எதை வைத்து இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில எழுப்புதல் நடைபெற்றது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே யோவானை தேடி அவன் ஒரு பட்டணத்திற்குள் இல்லை, எருசலேமில் இல்லை, யூதேயாவில் இல்லை, வனாந்தரத்திலே இருந்தான். ஆனால் ஜனங்கள் அவரை தேடி சென்றார்கள். கூட்டம் கூட்டமாக, சாறை சாறையாக, அணி அணியாக ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை தேடி சென்றார்கள். அப்படி தேடி சென்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் சென்றார்கள், லேவியர்கள் சென்றார்கள், வெகு ஜனங்கள் சென்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அந்த நாட்களிலே சீ என்று ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்கள் ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ். யூதர்கள் டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் பாவிகள் அப்படி என்று சொல்லி வெறுத்தவர்கள். அந்த ஆயக்காரர்கள் கூட இந்த யோவான் ஸ்நானகனை வந்து, போதகரே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லுகிறான், எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்க மக்கள்கிட்ட வாங்குங்க, அநியாயமா எதையும் வாங்காதீர்கள். அதே போல போர்ச்சேவர்கள் அவரை தேடி செல்லுகிறார்கள். நாங்க என்ன செய்யணும்? மக்கள் அநியாயமா குற்றம் சாட்டி அவர்களை வேதனைப்படுத்தாதிருங்கள், உங்களுக்கு என்ன சம்பளமோ அது மட்டுமே போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த போர்ச்சேவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், போதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கூட நம்ம வீரர்களுக்காக, தேசத்தை பாதுகாவல் செய்கிற நம்முடைய சோல்ஜர்ஸுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த நாட்களிலே எல்லா ஜனங்களும் வந்தார்கள். எல்லாருக்கும் மத்தியிலேயும் தைரியமாக தேவனுடைய சத்தியத்தை போதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எல்லா ஜனங்களும் வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எழுப்புதல் அந்த நாட்களிலே ஏற்பட்டு விட்டது. ஆகவே போர் சேவர்கள் வந்தார்கள், ஆயக்காரர்கள் வந்தார்கள், வேதத்தை கற்றுத் தேர்ந்த பரிசேயர்கள் வந்தார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்த ஆசாரியர்கள் வந்தார்கள், ஆலயத்திலே பணிவிடை செய்த லேவியர்கள் வந்தார்கள். எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி வயது வித்தியாசம் இல்லாமல் யோவான் ஸ்நானகனை தேடி வந்து அவன் மூலமாக சொல்லப்படுகிற சத்தியத்தை அவர்கள் கேட்டு மனம் மாறி சென்றார்கள். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் நாட்களில் பாவ உணர்வு அடைந்து ஜனங்கள், ஐயோ இவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி மண்டியிட்டு அர்ப்பணிப்பார்கள். பாவ உணர்வு வரும். இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு சுட்டி காட்டினாலும், பாவத்தை சுட்டி காட்டினாலும் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வரல இல்லையா? ஆமா, எரும மாட்டு மேல மழை பெய்த மாதிரின்னு சொல்றதை போல எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி கேட்டு அப்படி விட்டுட்டு போறாங்க. நான் எழுப்புதல் நாட்கள் அப்படி இருக்காது. ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவி அல்லவா, நான் எவ்வளவு துரோகம் ஆண்டவருக்கு செய்திருக்கிறேன், என் குடும்பத்திற்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி பாவ உணர்வடைந்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், தேவனண்டை ஓடி வருவார்கள், ஆண்டவர் ஆராதிப்பதற்காக ஓடி வருவார்கள். வீடுகள் தோறும் அன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதை போல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும், ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவரை பாடுகிற பாடல் இருக்கும். எல்லா இடத்திலையும் ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியும். அதுதான் எழுப்புதல்.
அன்றைக்கு யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேடி ஓடி வந்தார்கள், வனாந்திரத்துக்கு வந்தார்கள். யோவான் ஸ்நானகனால் போதிக்கப்படுகிற போதனையை கேட்டு மனம் திரும்பி சென்றார்கள், பாவ உணர்வடைந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களில் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த 4 நல்ல நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அருமையானவர்களே, சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வேணும், ஹியூமிலிட்டி வேணும், தாழ்மை வேணும். மனிதனை பிரியப்படுத்துவதற்கு விரும்பாமல் தேவனை மட்டுமே பிரியப்படுத்த விரும்ப வேண்டும். 4வதாக, நான் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் நம்மை அழைத்த தேவனை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த 4 காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை காண முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான எழுப்புதலை நம் கண் காண நம் நாட்களிலே தருவாராக. காட் பிளஸ் யூ.